Hello everyone, how are you all? I hope you all are having a great day. Welcome back to my channel. My name is Chindraj and I am an English trainer. Friends, today I have come up with a special and important structure which are used in day-to-day life. So I hope you all are interested. Let's begin our today's lesson. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற ஸ்ட்ரக்சர் என்ன அப்படினு கேட்டிங்கனா what will you lose? What will you lose? What will you lose அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா எதை நீ வந்து இழந்துடுவ, எதை நீ வந்து இழந்துடுவ. லூஸ்னால இழக்கிறது இல்லையா, ஏதாவது ஒன்று வந்து இழக்கிறது. ஸோ வாட் வில் யூ லூஸ் அப்படின்னா எதை நீ வந்து இழந்துடுவ, எதை நீ வந்து இழந்துடுவேன்னு சொல்லி நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறதே இல்லை. நாம் எப்படி இதை பேசுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு என்ன குறைஞ்சிரும், உனக்கு என்ன குறைஞ்சிரும், எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும், அங்கே அவங்க கூட போனால் உனக்கு என்ன குறைஞ்சிரும், இங்கே உட்காந்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும், என் கூட டீ சாப்பிட்டா உனக்கு என்ன குறைஞ்சிரும், ஸோ உனக்கு என்ன குறைஞ்சிரும், நீ வந்து எதை வந்து இழந்துருவ, இப்படி எல்லாம் நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக தான் வாட் வில் யூ லூஸ். ஸோ வாட் வில் யூ லூஸ் அப்படின்னா உனக்கு என்ன குறைஞ்சிரும், உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஓகே, ஸோ வாட் வில் யூ லூஸ், நீ வந்து எதை இழந்துருவேங்கிறத விட உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஓகே, அது ஃபிக்ஸ் ஆயிடுங்க. வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கிவ் மீ வாட்டர். வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கிவ் மீ வாட்டர். எனக்கு தண்ணி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும், எனக்கு தண்ணி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும். நானே வந்து விக்கல் வந்துட்டு இருக்குது, எனக்கு அந்த தண்ணி எடுத்து கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும், எனக்கு தண்ணி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஸோ என்ன குறைஞ்சிரும் வந்துட்டாலே வாட் வில் யூ லூஸ், வாட் வில் யூ லூஸ். ஓகே, வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கிவ் மீ வாட்டர். எனக்கு தண்ணி கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ ஸ்கோல்ட் ஹிம். அவனை திட்டினா உனக்கு என்ன குறைஞ்சிரும். அவன் தான் அவ்வளவு தப்பு பண்றான்ல, அவனை திட்டினா உனக்கு என்ன குறைஞ்சிரும், என்ன குறைஞ்சிரும் உனக்கு. ஓ, ஸோ என்ன குறைஞ்சிரும் அப்படின்னு வந்துட்டாலே வாட் வில் யூ லூஸ். What will you lose if you scold him? What will you lose if you scold him? What will you lose if you scold him? And the next one, what will you lose if you take tea with me? Yes, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என் கூட வந்து டீ குடிச்சா உனக்கு என்ன குறைஞ்சிரும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்போம், வாடா அப்படியே வந்து ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவன் சொல்லுவா இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னா அப்போ நம்ம கேட்போம் என் கூட டீ குடிச்சா உனக்கு என்ன குறைஞ்சிரும், என் கூட டீ குடிச்சா உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஸோ என்ன குறைஞ்சிரும் வந்துட்டாலே வாட் வில் யூ லூஸ், எதை நீ வந்து இழந்துடுவ, என்ன இழந்துருவேங்கிறத விட என்ன குறைஞ்சிருங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, பேச்சு வழக்கல வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ டேக் டீ வித் மீ. வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ டேக் டீ வித் மீ. என் கூட டீ சாப்பிட்டா உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கோ வித் ஹர். இஃப் யூ கோ வித் ஹர், அவ கூட போனா என்ன குறைஞ்சிரும், அவ கூட போனா உனக்கு என்ன குறைஞ்சிரும், அவ கூட போனா உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஸோ வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கோ வித் ஹர். வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கோ வித் ஹர். அவளே பயப்பட்டு இருக்கிறா, அவ கூட போனா உனக்கு என்ன குறைஞ்சிரும், என்ன குறைஞ்சிரும் உனக்கு. ஸோ வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கோ வித் ஹர். வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ கோ வித் ஹர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ ஈட் திஸ். எஸ், இது உங்களுக்கு பர்டிகுலரா கரெக்டா புரியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே இந்த மாதிரி சென்டென்சஸ் கேட்போம். சாப்பாடு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா இதை சாப்பிட்டா உனக்கு என்ன குறைஞ்சிரும், என்ன குறைஞ்சா போயிடுவேன், உனக்கு என்ன போயிடும். ஸோ நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து வாட் வில் யூ லூஸ். வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ ஈட் திஸ். வாட் வில் யூ லூஸ் இஃப் யூ ஈட் திஸ். இதை சாப்பிட்டா உனக்கு என்ன குறைஞ்சிரும், என்ன போயிடும் உனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உனக்கு என்ன குறைஞ்சிரும், அதாவது வாட் வில் யூ லூஸ் அப்படின்னு நீங்க சொல்லி தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நீ எதை வந்து இழந்துருவேன்னு வரும். ஸோ இழந்துருவேங்கிறது நம்ம பேசுறதை விட உனக்கு என்ன குறைஞ்சிரும் அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். ஸோ உனக்கு என்ன குறைஞ்சிரும், இதை செஞ்சா உனக்கு என்ன குறைஞ்சிரும், அங்க போனா உனக்கு என்ன குறைஞ்சிரும். ஸோ இப்படி எல்லாம் வந்து நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற எல்லா சென்டென்ஸுமே வாட் வில் யூ லூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து சூப்பராக பேசலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸா வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தென் வி ஒன் ஓபல சேஞ்ச் பண்ணி நீங்க ஓன் ஃப்ரேசஸ் வந்து நிறைய மேக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே வாட் வில் யூ லூஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண முடியும். So I hope this lesson was very useful to you. I see you soon again some other interesting lesson. Until then, bye bye. Take care.